இந்த வாரம் டூயட் ரவுண்ட்ல எல்லாரும் பாடி முடிச்சிட்டாங்க. 2வது எபிசோட்ல வந்து பாடின 1வது போட்டியாளருங்க வந்து பாடுனாங்க. சுலக்ஷனா, அபிஷேக் அவங்க பாடுனாங்க. அவங்க பாடின பாடல் வந்து ராஜாவின் பார்வை, ராணியின் பக்கம் பாடல அழகா பாடுனாங்க. நல்ல கமெண்ட்ஸ் குடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கலங்க. அதே மாரி அடுத்து வந்து பாடுனது பகவதி விஜயலட்சுமி அவங்க பாடுனாங்க. அவங்க பாடின பாடல் வந்து உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும் பாடல ரொம்ப அழகா பாடுனாங்க. அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா கமெண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் கோல்டன் ஷவர் கிடைக்கலங்க. அதே மாரி அடுத்ததா பாடுனது சிலம்பரசன், சினேகா பாடுனாங்க. 2 பேரும் பாடின பாடல் வந்து அடியாத்தாடி இள மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அந்த பாடல பாடுனாங்க. ரொம்ப அழகா பாடுனாங்க. அவங்களும் சொன்னாங்க இன்னும் நல்லா பாட முடியும். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாரி அவங்களுக்கும் கோல்டன் ஷவர் கிடைக்கலங்க. அதோட சினேகாவுக்கு வந்து சுவேதா சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி இந்த வாரம் ஷாப்பிங் போயிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அங்க சினேகாக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாரி நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாரி அடுத்ததா வந்து பாடினது ஸ்ரீஹரியும் சுசந்திகாவும் பாடினாங்க. அவங்க பாடின பாடல் வந்து ஆத்தங்கர மரமே அரச மரையிலேயே பாடல பாடினாங்க. அமேசிங்கா பாடினாங்க. சூப்பரா பாடினாங்க. அவங்க நல்ல கமெண்ட்ஸ் கிடைச்சிங்க. பாடினது மட்டும் இல்லைங்க, அவங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸ்டேஜ் எப்படி கவர் பண்ணணும், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க சூப்பரா எடுத்து காட்டியிருந்தாங்க. அவ்வளோ அழகா பாடினாங்க. அவங்களுக்கு வந்து பிரிட்டன்ஸாக தான் கிடைச்சிங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பாடினது தான் நம்ம திவினேஷும் பிரதீபாவும் பாடினாங்க. அவங்க வந்து பாடின பாடல் வந்து மலர்ந்து மலராத பாதி மலர் போல அந்த பாடல பாடினாங்க. சூப்பரா பாடினாங்க. தினேஷ் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து பாட காரணம்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 26 போட்டியாளர்கள்ல ஒருத்தர் வந்து சுவிட்சர்லாந்து போயிட்டாரு. இடையிலே அவர் போயிருவாரு. அவருக்கு பதிலா தான் திவினேஷ் வந்து பாடினாரு ஜோடியா. பிரதீபாவுக்கு ஜோடியா வந்து தினேஷ் வந்து பாடினாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே நல்ல காம்பினேஷன் தான் சொல்லணும். சூப்பரா 2 பேரும் பாடி அசத்திட்டாங்க. அவ்வளோ அழகா பாடினாங்க 2 பேருமே. அவங்களுக்கும் பிரிட்டன்ஸ் தான் கிடைச்சிச்சுங்க. அதே மாதிரி பாடினது அடுத்து வந்து சின்னு செந்தமிழனும் சிவானியும் பாடினாங்க. அவங்க பாடின பாடல் வந்து உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு பாடல சூப்பரா பாடினாங்க. பாட்டு பாட்டு இல்லைங்க, டான்ஸு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. எவ்ரிதிங் இஸ் குட் அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு குடுத்துருந்தாங்க. வேற எந்த கமெண்ட்ஸுமே இல்ல அவங்களுக்கு. அந்த அளவுக்கு தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அந்த அளவு இருந்துச்சுங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம். ஆனா அவங்களுக்கும் பிரிட்டன்ஸ் தான் கிடைச்சிச்சுங்க. அதே மாரி சொல்லியிருப்பாங்க, இந்த சீசன்ல வின்னரா வரப்போறவங்களுக்கு 6,00,000 பரிசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வரவங்களுக்கு 10,00,000 பிரைஸ் மணியும், செகண்ட் ரன்னர் அப்பா வரவங்களுக்கு 3,00,000 மதிப்புள்ள தங்க நகையும் குடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லங்க, பீப்பிள் சாய்ஸ் மக்களால் தெரிவு செய்யப்படுற ஒருவருக்கு 5,00,000 மதிப்புள்ள தங்க நகையும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. டூயட் ரவுண்ட் எல்லாருமே பாடி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த வாரம் 3 பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. அந்த 3 பேத்துல விஜயலட்சுமி, ராகவி, சிலம்பரசன் இவங்க 3 பேர் தாங்க இந்த வாரம் எலிமினேட் ஆனவங்க. 26 போட்டியாளர்கள்ல ஒருவர் சுவிட்சர்லாந்து போயிட்டாரு. ஏற்கனவே அவர் போயிட்டாரு. அதே மாதிரி இந்த வாரம் 3 பேர் விலக்கிட்டாங்க. இன்னும் 22 போட்டியாளர்கள் தான் இருக்காங்க. இந்த 22 போட்டியாளர்கள்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி சொந்தங்களே.